ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக்லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் லீவில். நாங்கள் தான் பாவம், எங்களுக்கு இப்போவே 12th போர்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? ஆனால் ஒரு ஹாப்பி நியூஸ், தினமும் 1 hour பிடி பீரியடுக்காகவே ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. நேற்று என்ன தெரியுமா நடந்தது? நேற்று எங்கள் கூட எங்கள் மிஸ்ஸு கூட விளையாடினாங்க. நாங்களாம் லாக் அண்ட் கீ கூட விளையாடணுமா. அதுக்கப்புறமா இன்சார்ஜ் மேம் வந்து டீச்சர்ஸ்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் மிஸ்ஸை எங்கள்கிட்ட பிரிச்சுட்டாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் வெளியே போய் விளையாடுறீங்க, சம்மரில் ரொம்ப சுற்றாதீங்க, வெளியே வாங்கி சாப்பிடாதீங்க. இப்போ தான் ஞாபகம் வருது, ஃபுட் ஐட்டம்லாம் பார்சலில் வாங்கி சாப்பிடாதீங்க. அதுவும் முக்கியமாக பேப்பர் பார்சல் கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம். ஏன்னா நியூஸ் பேப்பரில் இருக்க அந்த மை இருக்குல்ல, அந்த இங்க், அதெல்லாம் நம்மளுடைய சாப்பாட்டில் சேர்ந்ததுன்னா நமக்கு வயிற்று புண்ணு, வாமிட்டிங்கு, கேன்சர்லாம் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்காம். உணவில் இருக்க ஈரப்பதத்தை நியூஸ் பேப்பர்லாம் அப்சர்வ் பண்ணிக்குமா, அதனால டைஜஷன் ப்ராப்ளம் கூட நிறைய நடக்குமா. உணவு பாதுகாப்பு துறையில் இந்த பிளாஸ்டிக் கவர், அதுக்கப்புறம் அந்த சில்வர் கவரெல்லாம் பார்சல் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா பேப்பர் பொட்டலத்தை விட இதில் இன்னும் நம்மளுக்கு கேன்சர்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பார்சல் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துருங்க. இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இந்த வாழை இலையிலலாம் இப்போது ஃபுட் பார்சல் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருப்போம், ஹைஜீனிக்காக இருக்கும். தென் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ ரீசெண்டாக தர்பூசணியில் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. தர்பூசணின்றது நேச்சுரலாக கிடைக்கிறது, ஸோ அதில் கெமிக்கல் இருக்குமானா எனக்கு டவுட்டு தான். உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சீசன் ஃப்ரூட், இப்போ சாப்பிட்லன்னா வேறு எப்போ சாப்பிடுவோம். தர்பூசணியெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டு. தென் அது வந்து நிறைய தண்ணி பதம் இருக்கிற ஃபுட், சம்மர் டைமில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு. அதனால் இந்த தேவையில்லாத நியூஸ்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய தர்பூசணி சாப்பிடுங்க. உடம்புல இருக்க அந்த ஹைட்ரிக் லெவலை, வாட்டர் லெவலை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சம்மர் டைமில் நம்ம நிறைய விளையாடுவோம், ஸ்வெட் ஆகுவோம், டயர்ட் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி தர்பூசணி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணுற குளிர்பானங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம நாட்டில் இருக்கிறத, அந்த காய்கறி பழங்கள்லாம் எடுத்துக்கோங்க. மோர் குடிக்கலாம், தென் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். வேறு என்ன இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.